முஸ்லிம்கள் மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாது. அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் தலைவர் கோரிக்கை. பசுவை தேசிய விலங்காக அறிவிக்க வலியுறுத்தல். பசுவை தேசிய விலங்காக அறிவிக்க வேண்டும் என்று மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் தேசிய தலைவர் மௌலானா ஷஹாபுதீன் ரஸ்வி பரேல்வி வேண்டுகோள் விடுத்துள்ளார். பசுவிற்கு தேசிய விலங்கு அந்தஸ்து வழங்குவது சமூக நல்லிணக்கத்தை வலுப்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பசுவின் பாலில் நோய் தீர்க்கும் குணம் உள்ளது மற்றும் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். அதே சமயம் மாட்டிறைச்சி உண்பது நோய்களுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக பேசிய மௌலானா ஷஹாபுதீன் ரஸ்வி பரேல்வி, உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கோதான் என்ற தலைப்பிலான திரைப்படத்தின் போஸ்டரை வெளியிட்டுள்ளார். இந்த போஸ்டரும் திரைப்படமும் பசுக்கள் தொடர்பானவை. இது பசுக்களின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தொடர்பான கதைகளை கொண்டிருக்கலாம். பசுவை தேசிய விலங்காக அறிவிக்க வேண்டும் என்று உத்தரப்பிரதேச அரசிற்கும் இந்திய அரசிற்கும் தான் கோரிக்கை விடுப்பதாகவும் கூறியுள்ளார். வரலாற்றின் பக்கங்களை புரட்டினால் பசுக்களை சுற்றி பல சர்ச்சைகள் இருப்பதை காணலாம். எனவே பசு தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்டவுடன் இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் என்றும் தான் ஒரு இஸ்லாமிய கண்ணோட்டத்தை முன்வைப்பதாகவும் மௌலானா கூறியுள்ளார். நபிகள் நாயகத்தின் ஹதீஸின் படி பசுவின் இறைச்சியில் நோயும் அதன் பாலில் சத்துக்களும் உள்ளன. பசு பாதுகாக்கப்பட வேண்டும், அதன் இறைச்சியை உண்ணக்கூடாது என கூறப்படுகின்றது. மாறாக அதன் பாலில் இருந்து பயனடைய வேண்டும் என்பதே நபிகள் நாயகத்தின் நோக்கமாக இருந்தது. பசுக்களை வளருங்கள், மாட்டிறைச்சி சாப்பிடாதீர்கள், பசுவின் பாலை நீங்களே குடியுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்கள், நோயாளிகளின் நலனுக்காக கொடுங்கள். அமைதி, ஆரோக்கியம் மற்றும் சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் வகையில் முஸ்லிம்கள் பசுக்களை தத்தெடுத்து வளர்க்க வேண்டும் என்று மௌலானா ஷஹாபுதீன் ரஸ்வி பரேல்வி கூறியுள்ளார்.